மூலிகைகள் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நாம் எவ்வாறு நம் நோய்களை தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வானவிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பாரம்பரிய மருத்துவர்களிடையே, குறிப்பாக சித்த மருத்துவர்களிடையே மிக பிரசித்தி பெற்ற ஒரு தாவரம். இந்த தாவரம் பார்த்திங்கன்னா நிறைய தோல் சம்பந்தப்பட்ட, தலைமுடி சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக பயன்படுத்துகின்ற ரொம்ப முக்கியமான தாவரங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். அப்படி எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காட்டு ஜீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஜீரகத்துடைய ஒரு வகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காட்டு ஜீரகத்தை பொறுத்தவரையிலும் பார்ப்பதற்கு சீரகம் போலவே இருக்கும், ஆனால் அளவில் மிக பெரியதாக இருக்கும். அரைத்து நுகர்ந்து பார்க்கும்போது மிக கடுமையான வாசனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த காட்டு ஜீரகம். இந்த காட்டு ஜீரகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இந்த புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம நிறைய பார்த்துருப்போம். பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு, ஏன் ஆண்களுக்கு கூட சில நேரங்களில் என்ன ஆகும்னா, தலையில் திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் வழுக்கை மாதிரி ஏதோ முடியை கத்தியை வைத்து எடுத்தது போல் அந்த இடம் மட்டும் சொட்டையாக ஆரம்பிக்கும். இது ஒரு இடங்களிலும் இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் கூட நிறைய இடங்களில் பரவக்கூடியதாக இருக்கலாம். சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மீசையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முடி இல்லாமல் இருக்கும், தாடி பகுதியில் சில இடங்களில் முடி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் கூட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு புழுவெட்டு அப்படின்னு பேர். இந்த புழுவெட்டுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த காட்டு ஜீரகம் தான். பொதுவாக புழுவெட்டு ஏற்படும் போது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்னா, அந்த காட்டு ஜீரகத்துடைய விதையை எடுத்து நன்றாக ஒரு குழலிலிட்டு நன்றாக அரைக்க வேண்டும். அரைச்சி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இந்த பேஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதை தொட்டு பார்த்தாலே அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய காட்டு ஜீரகத்தை அரைத்து எடுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு இந்த புழுவெட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவி இரவு முழுவதும் அப்படியே விட்டு விட வேண்டும். ரொம்ப தலைக்கு மேலே தடவும் போது அது ஒட்ட முடியாத ஒரு சூழல் இருந்தால் அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு ஒரு துணி வைத்து கட்டி விட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 30 நாட்கள் அல்லது 45 நாட்கள் தொடர்ந்து செய்தோமேயானால் அந்த புழுவெட்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நிறைய வரக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை அதிலேயே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, காட்டு ஜீரகம் புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. மார்பகம் சம்பந்தப்பட்ட, தொண்டை சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட, மலப்புழைன்னு நம்ம சொல்லக்கூடிய ஆனல் கெனால் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு இந்த காட்டு ஜீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் ரொம்ப அழகான ஒரு இந்த புற்றுநோய்க்குன்னு இந்த காட்டு ஜீரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேங்காயில் ஒரு ஓட்டையிட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக எடுத்து விடுவார்கள். அதன் பிறகு ஒரு ஃபனல் மாதிரி வச்சு அதில் பொடி செய்யப்பட்ட இந்த காட்டு ஜீரகத்தை முழுமையாக இட்டு அதை ஒரு நிரம்பிய பிறகு அந்த தேங்காயை ஒரு ரப்பர் கார்க் வச்சு மூடி அதற்கு மேல் களிமண் சுற்றப்பட்ட துணிகளை வைத்து அதை மூடி ஒரு பால் மாதிரி அதை மூடி வச்சுருவாங்க. இந்த மாதிரி வெயிலில் உலர்த்தி காய வைக்கப்பட்ட மண் பூசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தேங்காயை ஒரு இரவு முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா, எரிகின்ற அடுப்பில் போட்டு வைத்து விடுவார்கள். ராத்திரி பகல் முழுவதும் எரிந்து இரவு முழுவதும் அது எரிந்து நன்றாக கூலான பிறகு காலையில் அந்த தேங்காயை எடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த களிமண்ணை உடைத்தோமையானால் அது உடைந்து அழகாக வெளிவந்துடும். அதன் பிறகு உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் ஓடுகளையும் தேங்காயும் பார்த்தோம்னா அதெல்லாம் நன்றாக சாம்பலாகி இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த சாம்பலாகி இருக்கக்கூடிய காட்டு ஜீரகத்துடன் இருக்கக்கூடிய அந்த தேங்காயை எடுத்து ஒரு குழலியில் இட்டு நன்றாக அரைத்து தூளாக்கி கொள்ள வேண்டும். இந்த தூளை ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 10 கிராம் அளவுக்கு காலை மதியம் இரவு 3 வேளை தொடர்ந்து கொடுக்கும்போது மார்பக புற்றுநோய்கள் நன்றாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். வாய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டவர்கள் கூட இந்த காட்டு ஜீரகத்திலிருந்து தேங்காய் சேர்த்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை
ஒரு 3 வேளைக்கு காலை மதியம் இரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உள்ளிருக்கக்கூடிய தசைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்க்க முடியும். அதே போல் அவர்களுடைய உணவு குழலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவதை உணர முடியும். மார்பக புற்றுநோயை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு பொருளை உபயோகப்படுத்தி கொண்டு வரும்போதே மீண்டும் மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தாலே அந்த புற்றுநோய் கட்டிகளுடைய அளவு குறைந்திருப்பதை நிச்சயமாக பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு அந்த புற்றுநோய் கட்டிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் வெட்டி எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு கீமோதெரப்பி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அவர்களுக்கு புற்றுநோய் வருகின்ற வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது நிறைய மருத்துவ ஆய்வறிக்கைகளால் நம்ம பார்க்கக்கூடியது. அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட ஏற்கனவே புற்றுநோய் ஏற்பட்டு அறுவை சிகிச்சையோ கீமோதெரப்பியோ ரேடியோ தெரப்பியோ எடுத்து கொண்டவர்கள் கூட மீண்டும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு இந்த காட்டு ஜீரகத்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்ற மாதிரி உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியமும் அதிகரிப்பதை பார்க்கலாம். உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு சீராவதை பார்க்கலாம். எப்பொழுது இரத்த பரிசோதனை செய்து கொண்டாலும் அல்லது மற்ற வகையான பரிசோதனைகளையும் செய்து கொண்டாலும் கூட அவை அனைத்துமே சரியாகி கொண்டு வருகின்ற அளவுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய சிறப்பான ஒரு மருந்து இந்த காட்டு ஜீரகம். இந்த காட்டு ஜீரகத்துடைய இன்னொரு முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்றைக்கு பசியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்குது. பசிச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடியது, இல்லை சார் எனக்கு டைம் ஆகிடுச்சு, டைமுக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பசிக்காத நேரத்தில் உணவை உட்கொள்வதால் தான் நம்ம உடலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய வியாதிகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் பழங்களையும் உட்கொண்டால் கூட ஏன் நமக்கு வியாதி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் அது ஏற்படுவதற்கு காரணம் பசி இல்லாத நேரத்தில் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் தான். இப்போ அதை எவ்வாறு நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்த உடனேயே ஒரு 1/2 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 1/2 தேக்கரண்டி, அதாவது 2 கிராம் அளவுக்கு இந்த காட்டு ஜீரகத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஆற வைக்கக்கூடிய அந்த ஒரு தண்ணீர், அந்த தண்ணீரை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து காலை வெறும் வயிற்றிலும் இரவு படுக்கும் போதும் நாம் சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி சாப்பிடும்போது அது என்ன பண்ணுன்னா, உடம்புடைய வயிற்றுப்பகுதி, குடல் பகுதி, பெருங்குடல் பகுதி, மலப்புழை பகுதின்னு அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை நீக்க ஆரம்பிக்கும். ஒரு உணவு குழாயில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களுடைய அளவு, தேவையற்ற பாக்டீரியாக்களுடைய அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும் போது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களும் சரி, பசி சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட காரணிகளும் நன்றாக சரியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி சரியாக இருந்ததுனாலே காலையில் 9 மணிக்கு நன்றாக பசி எடுப்பதை பார்க்கலாம். மதியம் 2 மணி, மீண்டும் 6 மணி அல்லது 7 மணி, இந்த மாதிரி நேரத்திற்கு உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு பசி ஏற்படும் போது சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய காரணிகள் நம்ம உடலை ப்ரமோஷன் சொல்லுவோம், நன்றாக பலப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த காட்டு ஜீரகத்தை பொறுத்தவரையிலும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. அட்லீஸ்ட் ஒரு முறை புற்றுநோய் ஏற்பட்ட பிறகு மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரு சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் பின்வாங்காமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மக்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரம் சார்ந்த தேவைகள் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி வருகிறோம். இன்றைக்கு நாம் வேறு சில அடிப்படையான விஷயங்கள், இந்த தேர்தல் அறிக்கையில் கவனப்படுத்தப்படுகிற விஷயங்களை பற்றி உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நகர்ப்புற மேம்பாடு என்கிற விஷயம் குறித்து இந்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது? பொதுவாக இன்றைக்கு நகர்ப்புறங்கள் என்பது நெருக்கடி மிகுந்ததாகவும் இன்னும் வாழ தகுதியற்ற இடங்களாகவும் மாறி வருவதை நாம் பார்க்கிறோம்.
எங்கு போனாலும் நெரிசல், இடர்பாடுகள், பல்வேறு விதமான சிக்கல்கள், சுகாதாரமற்ற ஒரு சூழல், பற்றாக்குறை, எல்லாவற்றினுடைய ஒரு ஒட்டுமொத்த உறைவிடமாக நகரங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நகரங்கள் மேம்படுத்தப்படுவது என்பது, நகரங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுவது என்பது அங்கு தொழில் வளர்ச்சிக்கும் மக்களுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதோடு அடிப்படை வசதிகளற்ற நகரங்கள் குற்றங்களும் விபத்துகளும் பெருகுவதற்கான கேந்திரங்களாக மாறிவிடுவதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த தேர்தல் அறிக்கையில் நகர்ப்புற மேம்பாட்டிற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 1-2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். முக்கியமாக சென்னை நகரத்தில் வாகனங்களை நிறுத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு வாகனங்களினுடைய பெருக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெருக்கு ஓரங்களில் வாகனங்களை, குறிப்பாக கார்களை நிறுத்தி வைப்பது என்பது இன்றைக்கு வழக்கமான ஒன்றாகவே மாறிவிட்டது. அதோடு மட்டுமல்ல, சென்னையின் முக்கியமான கடைவீதிகளுக்கு நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, கார் நிறுத்துமிடம் வேறு எங்கோ இருக்கும், நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் வேறு எங்கோ இருக்கும். அந்த அளவிற்கு கார் பார்க்கிங் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, சிக்கலாக, சவாலாக சென்னை நகரத்தில் மாறியிருக்கிறது. இதை தீர்ப்பதற்காக சென்னை போன்ற பெருநகரங்களில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவை, மதுரை, திருச்சி, இப்படிப்பட்ட பெருநகரங்களில் எல்லாம் அடுக்குமாடி கார் நிறுத்தகங்களை அமைப்போம் என்று சொல்கிறது. இது ஏற்கனவே இங்கு சில பெருநகரங்களில் அது நடைமுறையில் இருக்கின்றன. இந்தியாவின் பிற பகுதிகளில், உலக நாடுகளில் அது மிகவும் பிரபலமான ஒன்று. இப்படி அடுக்குமாடி கார் நிறுத்தங்களை உருவாக்குவதன் மூலமாக சாலையோரங்களில் காரை எங்கே நிறுத்துவது என்கிற சிக்கல் வெகுவாக தீர்க்கப்பட்டுவிடும். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இந்த பெருந்துறை, சேலம், சங்ககிரி, திருச்சி, திருச்செங்கோடு போன்ற தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் ஆட்டோ நகர்கள் அமைக்கப்படும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக இந்த ஸ்மார்ட் சிட்டி என்கிற ஒரு திட்டத்தை சமீபத்தில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இதனுடைய வேறொரு வடிவமாக சென்னை, மதுரை, கோவை போன்ற பெருநகரங்களில் அனைத்து வசதிகளும் கொண்ட புறநகரங்களை, புதிய புறநகரங்களை உருவாக்குவது என்கிற ஒரு திட்டத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் முன்வைக்கிறது. ஏனென்று கேட்டால், பொதுவாக இன்றைக்கு சென்னை நகரத்திலேயே நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து வெளியே இருந்து தொழில் வாய்ப்புகளை தேடி இங்கே வரக்கூடியவர்கள், வசதி வாய்ப்புகளை தேடி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பெருமளவிற்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது நகர்ப்புறங்களினுடைய மக்கள் தொகை பெருக்கத்தை பெருமளவிற்கு அதிகரிக்கிறது. அதனால் அடிப்படை தேவைகளுக்கு பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் சென்னையை ஒட்டி அல்லது கோவையை ஒட்டி, மதுரை போன்ற நகரங்களை ஒட்டி புதிய நவீன கட்டமைப்பு கொண்ட புறநகரங்களை உருவாக்கினால் அதன் மூலமாக புதிய குடியேற்றங்கள் சாத்தியம். இந்த பெருநகரங்களினுடைய தொழில் வாய்ப்புகள், வர்த்தக வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொண்டே நாம் இந்த புறநகரங்களுக்கும் அவற்றை விரிவுபடுத்துவதும் சாத்தியம். அந்த வகையில் இந்த புதிய நவீன கட்டமைப்பு கொண்ட புறநகர்களை உருவாக்குவது என்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த கொள்கை என்பது மிகவும் தொலைநோக்கு கொண்டதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக, நகர்ப்புறங்கள் மட்டுமல்ல, நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள் எல்லாவற்றிற்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது குடிநீர் வசதி என்பதாகும். இதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறது? அதாவது, அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று. இதில் அந்த தூய்மையான குடிநீர் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் குடிநீரோடு சேர்ந்து சாக்கடை நீர் கலந்து வருவது, ஆயில், கிரீஸ் போன்ற விஷயங்கள் கலந்து வருவது, அல்லது ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய தண்ணீர் வருவது எல்லாம் பல இடங்களில் பல செய்திகளாக வந்திருக்கின்றன. இந்த நிலையில் மக்களுக்கான குடிநீரை, தூய்மையான நீரை உத்தரவாதப்படுத்துவது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிற ஒன்று. அந்த வகையில் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் என்கிற வாக்குறுதியையும் திராவிட முன்னேற்றக் கழகம் அளிக்கிறது. அதற்காக கடந்த திமுக ஆட்சியின் மீது தொடங்கப்பட்ட பல குடிநீர் திட்டங்கள், அதாவது நீங்கள் மீஞ்சூர், நெம்மேலி, நரிப்பூர் ஆகிய 3 இடங்களில் கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய திட்டங்கள் துவங்கப்பட்டன. ஆனால் நரிப்பையூரில் திமுக ஆட்சி தொடங்கப்பட்ட அந்த கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் அதிமுக ஆட்சி வந்ததும் கிடப்பில் போடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த திட்டங்களை மறுபடியும் புத்துயிரூட்டி செயல்படுத்தும் என்ற ஒரு வாக்குறுதியையும் திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை முன்வைக்கிறது. அதேபோல் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளில் குடிநீர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களுக்குள் குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படும் என்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த குடிநீர் இணைப்பிற்காக அவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய லஞ்சம் அல்லது இங்கே உள்ளூர் கவுன்சிலரிலிருந்து தொடங்கி பலருக்கும் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், இவற்றை பற்றியெல்லாம் அரசியல் அரங்கில் பேசப்படுகின்றன. அந்த சூழ்நிலையில் யார் குடிநீருக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்தாலும் 15 நாளில் கொடுப்போம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கையிலே வழங்குகிறது. அதே போல் இந்த வீட்டு வசதி என்பதும் இன்னொரு அடிப்படையான ஒரு விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு வீடற்ற மக்கள், அதுவும் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் பெருமளவு வசிக்கிறார்கள். குடிசை வீடுகளில் வசிப்பவர்கள், சாலை ஓரங்களில் வசிப்பவர்கள் என்று கணிசமானோருக்கு, பல கோடி பேருக்கு இன்றைக்கு அடிப்படை ஆதாரமான வீடு என்பது இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் 2010ஆம் ஆண்டு திமுக அந்த ஆட்சி காலத்தில் அறிவித்த இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை மீண்டும் புத்துயிரூட்டி இந்த குடிசை வீடுகளை எல்லாம் மாற்றி காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு மானியமாக 3 லட்சம் ரூபாய் வழங்குவது என்கிற ஒரு வாக்குறுதியை, மிக புரட்சிகரமான ஒரு வாக்குறுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இந்த வீடு கட்டுவதற்கு கடன் பெற்றவர்கள் அந்த பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தால் அதனுடைய வட்டியை, அதாவது அதனுடைய சலுகை வட்டி மற்றும் அபராத வட்டி இரண்டையும் ஒரு முறை மட்டும் முழுமையாக தள்ளுபடி செய்வது என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்வதன் மூலமாக வீட்டு வசதிக்கு கடன் வாங்கியவர்களுடைய சுமை பெருமளவு குறைக்கப்படுகிறது. இன்னும் பல திட்டங்கள் இப்படி, அதாவது ஆதி திராவிடர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள், அவை கட்டி கொடுக்கப்பட்டு 15 ஆண்டுகள் ஆகியிருந்தால் அவற்றை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கை முன்வைக்கப்படுகின்றன. ஆக குடிநீர் வசதி, வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாடு என்று ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல விஷயங்களை இந்த தேர்தல் அறிக்கை முன்வைப்பதன் மூலமாக அடிப்படையான கட்டமைப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கான மிக மிக முக்கியமான திட்டங்களை இதில் முன்வைக்கிறது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்று நான் பார்க்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதும் நல்லவைகளை மக்களுக்கு செய்கிற நேரத்தில் எதிர்க்கட்சியினர் இதெல்லாம் அரசியலுக்காக செய்யப்படுகிற காரியம் என்று சொல்லுவார்கள். அரசியலுக்காகத்தான் பல காரியங்களை அரசியல் கட்சிகள் செய்ய முடியும். ஆனால் அது வெறும் வாக்கு வங்கியை நோக்கியோ அரசியலுக்காகவோ மட்டுமில்லாமல் மனித நேயத்தோடும் மக்கள் மீது கொண்டிருக்கிற அன்போடும் அது செய்யப்படுகிறதா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். தலைவர் கலைஞர் தலைமையில் திமுக கழக ஆட்சி நடைபெற்ற போது நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்களை எண்ணி பார்த்தால் அவற்றை வெறும் வாக்குகளுக்காக செய்த செயல்கள் என்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாது. அடிப்படை மனித நேயம் இல்லாமல் அதனை செய்திருக்க முடியாது. சில செய்திகளை எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கலாம். திருநங்கைகள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் திருநங்கைகளுக்கான நல வாரியம் முதலில் தமிழக அரசிலே தான் தொடங்கப்பட்டது. அது தலைவர் கலைஞரனுடைய தலைமையிலே தான். திருநங்கைகளினுடைய வாக்குகளை பெற்று எந்த ஒரு கட்சியும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால், சென்னையிலே ஒரு குறிப்பிடத்தக்க தொகுதி, இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அந்த அம்மையார் போட்டியிடுகிற தொகுதியிலே எவ்வளவு பேர் திருநங்கையர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு என்று ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தால், அங்கே 1,20,000 ஆண் வாக்காளர்கள், 1,26,000 பெண் வாக்காளர்கள், 86 திருநங்கைகள் அந்த தொகுதியில் இருக்கிறார்கள். நாம் எண்ணி பார்க்கலாம், ஏறத்தாழ 2.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிற தொகுதியில் 86 வாக்குகள் என்பது எதையும் தீர்மானிக்காது. எந்த வெற்றி தோல்வியையும் அந்த வாக்குகளால் தீர்மானிக்க முடியாது. எனவே திருநங்கைகளுக்காக நலவாரியம் அமைத்தது வெறும் அரசியல் வாக்கு வங்கிக்கான வேட்டையாடுதல் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அவர்கள் மீது இருக்கிற ஒரு இயல்பான தோழமையிலே தான் அதனை செய்திருக்க முடியும். இப்படித்தான் ஒவ்வொரு தொகுதியிலேயும் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை குறைவு.
ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முதலில் அவர்களினுடைய பெயரையே மாற்றினார். உடல் ஊனமுற்றவர்கள் என்று சொல்கிற அந்த சொல் கூட அவர்களை காயப்படுத்துகிறது. அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கலாம் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தனி அமைச்சகமே கண்டு அந்த அமைச்சகத்தை தன்னுடைய முதலமைச்சராக இருக்கிற தன்னுடைய பொறுப்பிலேயே கலைஞர் அவர்கள் வைத்து கொண்டார். இவையெல்லாம் நடந்த செய்திகள். மாற்றுத்திறனாளிகள் ஒரு முறை ஒரு பட்டினி போராட்டம் நடத்திய போது அந்த செய்தியை அறிந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அந்த போராட்டம் நடந்த இடத்திற்கு நேராக வந்துவிட்டார். அதை அவர்களே எதிர்பார்க்கவில்லை. காலையிலே அவர்கள் பட்டினி போருக்காக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய வாகனம் வந்து நிற்கிறது. அதிலே இருந்து முதலமைச்சர் அவர்களை வந்து பார்ப்பார் என்று அவர்கள் ஒரு நாளும் நினைக்கவில்லை. நான் செய்கிறேன், நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள் என்று சொன்ன முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருந்தது. எனவே இவைகளையெல்லாம் வெறும் வாக்குகளுக்காக என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அடிப்படையில் மனிதநேயம் இல்லாத ஒருவரால் கைரிக்ஷாக்களை ஒழித்திருக்க முடியாது. மனிதரை வைத்து மனிதர் இழுக்கலாமா என்கிற எண்ணம் நெஞ்சத்தில் அழுத்தமாக ஏற்பட்ட காரணத்தாலே தான் கைரிக்ஷாக்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று கைரிக்ஷாக்களை 45-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக அரசு ஒழித்தது. எனவே இப்படி வெறும் வாக்குகளை நெஞ்சத்திலே வைத்து கொண்டு செய்யப்பட்ட செயல்களாக இல்லாமல் மனித நேயத்தை நெஞ்சத்திலே தேக்கி செய்யப்பட்ட செயல்கள், திட்டங்களாக இவை எல்லாம் இருந்தன. இவை ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் சரிபாதி வாக்கு வங்கியாக இருந்தாலும், மொத்த மக்கள் தொகையில் 50% இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் நலிந்த பிரிவினராகத்தான் இருக்கிறார்கள். இன்னமும் சொன்னால் ஆண்களை விட 1%, 2% கூடுதலாகவே பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தில் ஆண்களுக்கு கீழான நிலையிலே தான் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு புது வாழ்வை, பொருளாதார மேம்பாட்டை, சமூக நலத்தை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் பல திட்டங்கள் திமுக ஆட்சியிலே செய்யப்பட்டன. எப்போதும் ஒரு அரசு செய்கிற காரியங்களை நாம் இரண்டாக பார்க்கலாம். ஒன்று மக்கள் நலத்திட்டங்கள், இன்னொன்று சமூக வளர்ச்சி திட்டங்கள் என்று பார்க்க வேண்டும். நலத்திட்டங்களை எல்லா அரசும் செய்தாக வேண்டும். ஆனால் வளர்ச்சி திட்டங்களை கணக்கிட்டு செய்கிற அரசு தான் ஒரு எதிர்காலத்தில் தேசத்தினுடைய மேம்பாட்டை உறுதி செய்கிறது என்று பொருள். எனவே 2 திட்டங்களும் அன்றைக்கு இருந்தன. பெண்களை பொறுத்தளவு அது நலத்திட்டமாக மட்டுமில்லை, பெண்களுக்கு செய்யப்படுகிற நலத்திட்டங்கள் தான் நாட்டை மேம்படுத்துகிற திட்டங்களாகவும் இருக்கும். சரிபாதியாக இருக்கிற பெண்களை புறக்கணித்து விட்டு ஒரு நாடு எப்படி முன்னேற முடியும்? 1929ஆவது ஆண்டு செங்கல்பட்டிலே நடைபெற்ற முதல் சுயமரியாதை மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெண்களுக்கும் சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம். அந்த தீர்மானம் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டிலே சட்டமாக ஆக்கப்பட்டது 1989. இடையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திலேயே அவர் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதாவில் அவற்றை குறித்திருந்தார். ஆனால் அன்றைக்கு இந்திய அரசு அதனை ஏற்கவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதனை ஏற்று தமிழகத்திலே பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்று அறிவித்தார். அது மட்டுமல்லாமல் 1996ஆவது ஆண்டு தேர்தல் வருகிற போது 33% தேர்தலில் பெண்களுக்கு இடமளித்து ஏறத்தாழ 40,000க்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழகத்திலே பொறுப்பில் அமர்வதற்கான வழிவகையும் செய்யப்பட்டது. எனவே இப்படி நலிந்த பிரிவினர்கள், அவர்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கலாம் அல்லது பெரும்பான்மையினராக இருக்கலாம், ஒரு சமூக நலம், சமூக நீதி என்பவைகளை கணக்கிலே கொண்டு செய்யப்பட்ட திட்டங்களை வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு அரசு மக்களுக்கு நன்மை செய்கிற அரசா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும். விவசாயிகள்தான் இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த விவசாயிகளை ஒரு அரசு எப்படி பார்க்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, அந்த விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறது, அவர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறது, அவர்கள் வாங்கிய கடனை ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய் கடனை ரத்து செய்திருக்கிறது என்று சொன்னால், இவைகளையெல்லாம் செய்திருக்கிற திமுக அரசு என்பதுதான் மக்களுக்கு நன்மை செய்கிற அரசாக இருந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிற உண்மை. எனவே ஓர் அரசை தேர்ந்தெடுக்கிற தருணத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற நாம் பல்வேறு வகைப்பட்ட மனிதர்களுக்கும் எந்த அரசு, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நன்மை செய்யும் என்பதை எண்ணி பார்த்து
வாக்களிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வாக்களிப்பது மட்டுமே ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விடுவது ஆகாது. சரியாக மக்களுக்கும் தேசத்துக்கும் நன்மை தருகிறவர்கள் யார் என்று கண்டறிந்து வாக்களிப்பதுதான் ஜனநாயக கடமையை முழுமையாக ஆற்றியதாக ஆகும். எனவே ஒவ்வொருவரும் சிந்தித்து மிகச் சரியாக பலவற்றை சீர்தூக்கி பார்த்து கடந்த கால அனுபவங்களை, நடைபெற்ற ஆட்சிகளில் பெற்ற 2 ஆட்சிகளிலும் பெற்ற அனுபவங்களை சீர்தூக்கி பார்த்து சரியாக வாக்களிக்க வேண்டிய நேரத்தில், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம். இன்று மாசுபடிந்து வரும் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு மாசுபடாமல் காப்பாற்றலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இந்த பூமியில் உள்ள உயிரினங்களில் இன்செக்ட் என்று சொல்லப்படுகிற பூச்சிகளுக்கு இந்த சுற்றுச்சூழலுடைய பயன்பாடு அதிகமாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 விழுக்காடு உயிரினங்களை கணக்கிட்டு பார்க்கிற பொழுது 75 விழுக்காடு பூச்சி இனங்களை சார்ந்தது. மீதியெல்லாம் பல வகையான மனிதர்களையும் உள்ளடக்கிய இந்த மேம்மல்ஸ் என்று சொல்லப்படுகிற உள்ளடக்கிய இந்த மனித இனங்களும் கூட இந்த பிரிவை தாண்டியது. ஆனால் 75 விழுக்காடு உள்ள பூச்சிகளினுடைய இந்த தாக்கம் இந்த சுற்றுச்சூழலில் மிகவும் இனிமையாகத்தான் இருக்கிறது. அந்த பூச்சிகளில் தனித்தன்மை வாய்ந்தது தான் வண்ணத்து பூச்சி என்று சொல்லப்படுகிற இந்த பட்டர்ஃப்ளை. வண்ணத்து பூச்சிகளை பற்றி அதனுடைய அழகை பாடாத கவிஞர்கள் இல்லை. ஏனென்றால் அதனுடைய வண்ணத்தை இன்று கூட நாம் செயற்கையாக செய்ய வேண்டுமென்றால் கூட முடியாத ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி வந்தால் கூட அந்த வண்ணத்து பறவைகளுடைய வண்ணத்தை தீட்டுகிற அளவிற்கு யாரும் இன்று வரைக்கும் முயற்சியில் வெற்றி பெறவில்லை. அந்த அளவிற்கு இயற்கையாக அமைந்திருக்கிற அந்த வண்ண பூச்சிகள் இன்றைக்கு ஒரு அதிசயமான பிறவிகள் தான் என்று சொல்லலாம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அந்த பூச்சியினுடைய அழகை பார்த்து ரசிப்பதோடு இல்லாமல் அதனுடைய பயன்பாட்டை விஞ்ஞானிகள் இன்றைக்கி பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த வண்ணத்து பூச்சிகள் சுற்றுச்சூழலினுடைய தன்மையை அறிந்து கொள்கிற காரணிகளாக இருக்கிறது. அதுதான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல சுற்றுச்சூழலினுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கு இயற்கையாகவே விலங்குகள் ஒரு காரணியாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் வண்ணத்து பூச்சிகளும் இந்த சுற்றுச்சூழலினுடைய தன்மையை பறைசாற்றுகிற ஒரு காரணிகளாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு இந்த சுற்றுச்சூழலினுடைய வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் ஏற்றாற்போல் குறியீடுகளாக காட்டுகிற தன்மை அதுக்கு இருக்கிறது. பொதுவாக நம்முடைய தோட்டங்களுக்கு செல்கிற பொழுது வண்ணத்து பூச்சிகள் கூட்டமாக ஒரு சில இடங்களில் இருக்கும். அந்த கூட்டமாக இருக்கிற அந்த இடம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விஞ்ஞான ரீதியாக அதனுடைய தன்மையை, அந்த சுற்றுப்புற தன்மையை நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அங்கே சுற்றுச்சூழலினுடைய தன்மை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனால்தான் நாம் பார்க்கிற இடங்களில் இந்த வண்ணத்து பூச்சியின் கூட்டம் இருக்கிற இடங்கள் நாம் எளிதாக சொல்லிவிடலாம் இந்த சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பது. ஒருவேளை அந்த சுற்றுச்சூழலினுடைய தன்மை வேறு விதமாக இருப்பது எடுத்துக்கொண்டால் அந்த வண்ணத்து பூச்சிகள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய தன்மை இருக்கிறது. ஆனால் இந்த வண்ணத்து பூச்சிகளுடைய வாழ்க்கை மிகவும் குறைவானது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களில் முடிந்து விடுகிற ஒரு நிலை. முட்டையிலிருந்து லார்வல் பருவம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைக்கு வந்து மீண்டும் அழகிய ஒரு பூச்சிகளாக உருவாகிற அளவிற்கு கிட்டத்தட்ட 10 நாட்களில் முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கை இருந்தால் கூட, ஆனால் அது செய்கிற அந்த பயன், சுற்றுச்சூழல் பயன் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவசாயத்திற்கு உற்பத்தி பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக இருப்பது இந்த வண்ணத்து பூச்சிகள். ஏனென்றால் ஒரு மலரிலிருந்து இன்னொரு மலரை
தேனை உறிஞ்சுகிற அந்த சூழ்நிலையில் மகரந்த சேர்க்கையை உருவாக்குவதற்கு இந்த பூச்சிகள் பெரிய பயன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் விவசாய உற்பத்தி அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் பூச்சிகளால் ஏற்படுகிற அந்த மகரந்த சேர்க்கை பயன்பாடு இன்னைக்கு ஒரு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுகிறது என்றால், தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் இல்லை என்றால் விவசாயமே ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் என்று. அந்த அளவிற்கு இந்த தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் ஒரு முக்கிய பங்கை ஆற்றி கொண்டிருக்கிறது. நாம் வண்ணத்து பூச்சிகள் மலர்களில் தேனை எடுப்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வாறு தேனை உறிஞ்சுகிற அந்த சூழ்நிலையில் அது ஏற்படுத்துகிற அந்த மகரந்த சேர்க்கை என்பது ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருப்பதோடு இல்லாமல் நம்முடைய விவசாய உற்பத்தியை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, சிறிய பூச்சியாக இருந்தாலும் அழகிய பூச்சியாக இருந்தாலும் ஆனால் அழகாக சேவையை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, அந்த பூச்சிகளுடைய வாழ்க்கை 10 நாட்களாக இருந்தாலும் பயன்பாட்டு உள்ளதாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது, இந்த மாதிரி இதுதான் இயற்கையினுடைய அதிசயம், இயற்கையினுடைய உன்னதம். அதனால்தான் ஒவ்வொரு இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி சேவை பணி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, அந்த மாதிரி பூச்சிகளை காப்பாற்றுகிற பணியில் நாம் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் வண்ணத்து பூச்சியை பார்க்கிற போது ஓடி பிடித்து அதை அழித்து விடுகிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு கூட இருக்கிறோம். அதனால்தான் நாம் முக்கியமான செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய குழந்தைகளுக்கு வண்ணத்து பூச்சியின் அழகை மட்டும் சொல்வதோடு இல்லாமல் அதனுடைய பயன்பாட்டை சொல்லுகிற பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி பூச்சிகளை, அதிலும் சிறப்பாக வண்ணத்து பூச்சி, தேனீக்கள், இது போன்ற பூச்சிகளை பாதுகாக்கிற ஒரு உத்தியை, ஒரு பயன்பாட்டை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 2 பூச்சிகளும் நம்மை ஒட்டியே வாழுகிறது. நம்முடைய தோட்டங்களில் இல்லது காடுகளில் இல்லது வனங்களில் இருக்கக்கூடிய ஒன்று. இதை பார்த்து நாம் பயன்படுவதும் இல்லை. அதே நேரத்தில் நம்மளால் அதற்கு பல இன்னல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் இன்னைக்கு புலப்படுகிறது. ஆனால் அத்தகைய சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்க, நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க இத்தகைய பூச்சிகளை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு தகவல் என்னவென்று கேட்டால், இந்த தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் பூச்சிக்கொல்லி மருந்திற்கு மிகவும் பாதிப்புக்கு உண்டாயிருக்கிறது என்பது இன்றைக்கு சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் சில விலங்கு இனங்களுக்கு, சிறப்பாக நமக்குமே பூச்சிக்கொல்லி மருந்தினால் ஏற்பட்டுகிற தீமை நாளடைவில் தான் தெரிகிறது. ஆனால் இந்த மாதிரி பூச்சிகளுக்கு, அது சிறப்பாக வண்ணத்து பூச்சிகளுக்கு பூச்சிக்கொல்லினுடைய அந்த விஷம் உடனே அதை கொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ் இடங்களில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இன்றைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்கிறோம், இயற்கை விவசாயம் என்று சொல்கிறோம், அத்தகைய சூழ்நிலைக்கு உருவாக்குற பொழுது நம்முடைய வீடுகளையும் நம்முடைய வயல்வெளிகளிலையும் ஏன் நம்முடைய நாட்டையுமே அலங்கரிக்கக்கூடியதாக இந்த வண்ணத்து பூச்சி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் நம்முடைய இந்த செயல்பாடுகள், அதுவும் பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துகிற அந்த முறை, இந்த மாதிரி அழகிய பூச்சிகளை, பணி செய்கிற அந்த பூச்சிகளை நம்முடைய சுற்றுச்சூழலிலிருந்து அகற்றுகிற பொழுது பெரிய விவசாய பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இத்தகைய பயனுள்ள, எளிமையான, இனிமையான, அழகான இந்த வண்ணத்து பூச்சியை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு அதை பாதுகாக்கிற முயற்சியில் நம்மை ஈடுபடுத்துகிற பொழுது நாமும் அழகானவர்களாகி ஆகிவிடுகிறோம்.